ஹலோ எவ்ரிவான். நிறைய பேர் வந்து பீட்ஸ் ஆர்கனைசேஷன் வீடியோ கேட்டிருந்தீங்க. நானும் ரொம்ப நாளாவே நினைச்சிட்டு தான் இருந்தேன் போடணும்னு சொல்லிட்டு டைமே இல்லை. ஸோ இப்போதைக்கு கொஞ்சமா எடுத்து வச்சிருக்கீங்க, பார்க்கலாம் எந்த அளவுக்கு என்னால் ஷேர் பண்ண முடியுமோ அதெல்லாம் ஷேர் பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி பாக்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஹோல்சேல் ஷாப்ல நான் வாங்கியிருந்தேன். ரேட் எனக்கு எக்ஸாக்டா ஞாபகம் இல்லை, பட் கொஞ்சம் கன்வீனியன்ட்டா இருக்கு. இதுலேயே வந்து பார்ட்டிஷன் வச்ச மாதிரி வாங்கலாம். இப்போ இதுக்கெல்லாம் வந்து பார்ட்டிஷன் தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி எப்படின்னா பீட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சம் மீதி ஆகும் இல்லையா, அதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஜிப்லாக் கவர்ல போட்டு வச்சுப்பேன். இந்த ஜிப்லாக் கவர் எல்லாம் வந்து நான் ஹோல்சேலாக வந்து வாங்கி வச்சிருக்கேன். இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ வந்து அடிக்கடி பின் பண்ண வேண்டியது அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி எல்லாமே கவர்ல போட்டு வச்சுட்டு தேவையானப்போ நான் எடுத்துப்பேன். இதெல்லாம் வந்து ஒரு 3 monthsக்கு முன்னாடி வரைக்கும் நான் ஓரளவுக்கு மீதியகரெல்லாம் போட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வர ஒர்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு மட்டும்தான் எடுத்துப்பேன். அதிகமாக எடுத்து இந்த மாதிரிலாம் ஸ்டோர் பண்ண மாட்டேன். ஏன்னா வந்து இதில் யூஸ் பண்ணலான்னு ஸ்டோர் பண்ணுவேனே தவிர, ஆனால் மோஸ்ட்லி நான் யூஸ் பண்ணதே இல்லை. கிளாஸ் யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஒர்க் பண்ண கொடுத்துடுவேன். அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. அதே மாதிரி கட் பீட்லேயும் இருக்கும். ஒரு நிமிஷம், இங்கே இருக்கு. கட் பீட்லேயும் அதே மாதிரி தான் நிறைய வந்து மீதி ஆகும். இதெல்லாமே கட் பீட்ஸ் தான். ஸோ இதெல்லாம் வந்து இதில் போட்டு வச்சுருக்கேன். கொஞ்சம் வந்து இந்த பிரேஸ்லெட் ரெடி பண்ணுங்க, அது மீதியானதும் இதில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து கட் பீடுக்கு தனியாக, சுகர் பீடுக்கு தனியாக பாக்ஸ் வச்சுருக்கேன். அடுத்து இது பாருங்கள், ப்ரூச் ஒர்க் அந்த யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ் இதெல்லாம், இந்த பட்டர்ஃப்ளைஸ் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கும். நிறைய இருந்ததெல்லாம் தனியாக வச்சுருவேன். கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட காலியாக போகுது. ஸோ பாக்ஸ்லேயே கொஞ்சம் அடக்கமாக நின்றுடுச்சு. அதெல்லாம் ஒரு பாக்ஸ் வச்சுருக்கேன். அடுத்து இது பாருங்கள், இது பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல்ஸ். இது எல்லாமே இப்போது காட்டினதுலேயே இதெல்லாமே கொஞ்சம் ரேட்டு குறைவு தான், எக்ஸப்ட் இந்த கிறிஸ்டல்ஸ் இதெல்லாம் ரேட் அதிகம். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். இதெல்லாம் ரவுண்ட் கிறிஸ்டல் சேல்காகவும் இருக்குது. இன்னொன்று வந்து நான் கிறிஸ்டல் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஃபேட் ஆகாது, கொஞ்சம் கிளிட்டராக நல்லாயிருக்கும் இல்லையா, பட் ரேட்டும் அதிகம். ஹேங்கிங்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் ஒர்க்கோட சென்டரில் அதிகமாக நான் யூஸ் பண்ணுவேன். அதனால நான் கிறிஸ்டல்ஸில் இருப்பேன். இது மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய கிறிஸ்டல்ஸ் இருக்குது. அதெல்லாம் வேறு வேறு பாக்ஸில் வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா பென்சில் கிறிஸ்டல். இது வந்து இதுவும் ரேட் அதிகம் தான். பர் லைனே 60 போல் வரும். இதெல்லாம் வந்து எல்லோ கலர் இருக்கிற ஸ்மால் கிறிஸ்டல்ஸ். பென்சில் கிறிஸ்டல்லே வந்து இது ஒயிட் கலர். ஸோ கிறிஸ்டல்ஸ்க்கு மட்டுமே ஒரு பாக்ஸு. இன்னும் அதில் கிறிஸ்டலோட கலெக்ஷன்ஸ் இருக்குது, நான் அதை தனியாக ஷோ பண்ணுறேன். அடுத்து இது முக்கியமான ஐட்டம்ஸ். இதில் நிறைய வச்சுருக்கேன். பேசிக் நமக்கு தேவையான நீடில்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த சைஸ் நார்மல் சீவிங் நீடில்ஸ் இருக்கும். அடுத்து இந்த டுலுப் நீடில், அதில் எல்லா சைஸும் வச்சுருக்கேன். மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுற சைஸ் எல்லாம் இருக்கும். அடுத்து கட்டர் வச்சுருக்கேன். கட்டர் இதெல்லாம் வந்து கிளாஸ் வரவங்களுக்கு ஒவ்வொன்றும் கொடுக்கறதுக்காக வாங்கி வச்சுருக்கேன். அடுத்து அயன் நீடில் நான் யூஸ் பண்ணுறது கிடையாது, பட் சேலுக்காக வாங்கி வச்சுருக்கேன். யாராவது கேட்டால் கொடுக்கலான்ட்டு. அதே மாதிரி உட்டனும் வந்து சேலுக்காக மட்டும் தான் வச்சுருக்கேன். அப்புறம் இதெல்லாம் சேலுக்கு தான், இந்த ஸ்டோன் ஸ்டிக் பென் இதெல்லாம். அடுத்து முக்கியமான ஒரு ஐட்டம், இந்த வாட்டர் இரேசபிள் பென். இதுவும் நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணல. சரி, சேலுக்காக தான் வாங்கியிருக்கேன். கஸ்டமர்ஸ் கேட்டிருக்காங்க, அதனால் அவங்களுக்காக வாங்கி வச்சுருக்கேன். மற்றபடி இது வந்து நார்மல் நீடில் தான். ஸோ இதெல்லாம் வந்து எல்லா சைஸில் இருக்கிற டுலிப் நீடில்ஸ் அவ்வளோதான். அடுத்து இது வந்து அப்சரா ஒயிட் பென்சில், கிளாஸ் மார்க்கிங் பென்சில். ஸோ இது பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓப்பன் பண்ணி காட்டுறேன், ஒரு நிமிஷம். இதுதான். ஸோ இது வந்து சீக்கிரமாக அழிக்க முடியாது, பட் மார்க் பண்ண கொஞ்சம் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும், அந்த மாதிரியான பென்சில். ஸோ அவ்வளோதாங்க. இந்த பாக்ஸ்லலாம் வந்து இவ்வளோ தான் வச்சுருக்கேன். இன்னுமே நிறைய பாக்ஸ் நிறைய வாங்கி வச்சுருக்கேன். அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மேலும் அடுத்த பார்ட் 2 வீடியோ வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.